அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 71 சங்கீதம், அதுல 6 வசனத்தை கூட வாசிப்போம். நான் கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று எழுதப்பட்டது. நம்மளை எடுத்தவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தாயின் கருவில உருவாகும் போது நம்ம தானாக நம்ப முடியாது. ஆமா, ஆண்டவர் தான் என்ன பண்ணுவார்? பிரசவிக்கப்பட பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு சுகமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு யார் காரணம்? ஆமா, முதலாவது தேவன் காரணம். இந்த பூமியிலே நம்ம வெளிப்படுவதற்கு நம்மளுக்கு கொடுத்த தாய் தகப்பன் ரொம்ப முக்கியமானவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நம்மளை வெளியே எடுத்து நம்ம ஆண்டவர். இன்னைக்கு என்ன பேர் எத்தனை வெளியே வராமல் முடியாது. ஒருவேளை உங்க ஆசுவாத்தை சோதரன் வெளியே பார்க்க விடாதபடிக்கு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்களை வெளியே எடுக்கிறவர் ஸ்தோத்திரம். பள்ளத்துல கிடக்குறீங்களா? உங்களை தூக்கியோட யாரும் இல்லையா? இயேசு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர். தாயின் வயிற்றிலிருந்து எடுத்த ஆண்டவர். நிச்சயமா நீ எப்பேற்பட்ட பள்ளத்துல கிடந்தாலும், எப்பேற்பட்ட ஆழத்துல கிடந்தாலும், எப்பேற்பட்ட துன்பத்தின் வழியை நடந்து கொண்டிருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த உயிரோடு இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்றார்? தூக்கி விடுகிற தேவன். தள்ளாடுகிறவர்களை முழங்கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்களா? என்னை வெளியே யார் எடுத்து ஒரு என்னுடைய எத்தனையோ நன்மைகளை செய்து எத்தனையோ நான் நல்ல காரியங்களை பண்றேன், என்னை பருத்தி தீமையான கருத்தை வெளியே சொல்றாங்க, நன்மையான கருத்தை யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக நன்மையான எந்த ஈவும் பரத்திருந்த சோதிகன் பிதாவிடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இறங்கி வரும். ஆண்டவர் உங்க தாயின் கருத்தை எப்படி வெளியே எடுத்தாரோ அதே மாதிரி இந்த பூமிக்கு ஆண்டவங்க நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமா வைப்பார். குடும்பத்துக்கு நீங்க ஆஸ்வதிக்க நீங்க இருக்கிறதுனாலதான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களை பத்தி என்ன பண்ணுவார்? தவறான சொல்லிக்கலாம். உங்களை விடுத்து பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ எப்படி சொன்னாலும், ஆனால் தேவன் உங்களை எடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில முக்கியமான பொருள் என்ன பண்ணுவாங்க? எடுத்து வைப்பாங்க. சோத்திரம். ஆமா, அதே போல ஆண்டவனா உங்களை தமக்கென்று என்ன பண்ணாரு? அவர் எடுத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக நாட்கள் வரும், கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிலத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் உண்மை என்ன பண்ணுவேன்? என் எடுத்தவர் நீரேன்னு சொல்லி உண்மையை நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துங்க. சோதர இயேசு கிறிஸ்து உங்களிலே மகிமைப்படுகிற ஆண்டவர். அவர் உங்களிலே மகிமைப்படும் பொழுது உங்களுக்கு மகிமையான காரியங்களை, மகிமையான செயல்களை இந்த புதிய நாளிலே நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாய் ஆண்டவங்களை வெளியெடுத்து கொண்டு வருவார். ஒன்றுக்கு நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, யெகோவா ஈரே, நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுக தேவனப்பா. அருமையான பிள்ளையோட வாழ்க்கையில தாயின்கள் எடுத்தவர் நீர் ஆண்டவரே. அதே மாதிரி தாயின்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே போல இந்த பூமியை வாழ்வதற்கான ஞானமும் கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரச் செய்யும்படியாய் ஜெபிக்க. சரீரத்துல காணப்படுகிற விளைவினங்கள் மாறட்டும் அப்பா. அற்புதங்களை நடக்க செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோதரன் பேதுருவை கையை பிடித்து தூக்கின தேவன் அல்லவா? கடலின் ஆழத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரமா கையை பிடித்து மறுபடியும் கடலில் நடக்க வைத்த தேவன் அல்லவா? உடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக. நீ எடுத்து வெளியே கொண்டு வருவதற்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா.
நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.